பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. முதல்ல இந்த பதிவை நான் படிச்சிடுறேன். ஏற்கனவே அண்ணாமலைக்கும் மாரிதாஸுக்கும் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு உரசல் ஏற்பட்ட போது அண்ணாமலையோட அல்லக்கையான அமர் பிரசாத் ரெட்டியை திட்டி எப்படி இவர் வீடியோ போட்டாரு, உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திருவேன்னு எப்படி மிரட்டினாரு, அதுக்கப்புறம் மற்றவர்கள் மூலமாக இவங்களுக்குள்ள எப்படி சமரசம் செய்து வைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் போட்ட வீடியோ எல்லாம் அந்த மனுஷன் எப்படி டிலீட் பண்ணாரு, இந்த கதையெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப திடீர்னு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவுல யார் அந்த அரசியல்வாதி அப்படிங்கிற பேரை மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணல. மத்தபடி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கிறார். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. ஒரு அரசியல்வாதி தொண்டாமுத்தூர் பதிவுத்துறை அலுவலகத்தில் ஜூலை மாதம் சுமார் 80 கோடி மதிப்பிலான 14 ஏக்கர் நிலத்தை பிளாட் போட்டு விற்பனை செய்யும் திட்டத்தோடு ஆளும் திமுகவின் ஆசையோடு மிக குறைவாக பதிவு செய்ய சொல்லி வாங்குகிறார். வெறும் 4.5 கோடிக்கு நிலம் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது 14 ஏக்கர் கிட்டத்தட்ட 80 கோடி விலை இருக்கிற ப்ராப்பர்ட்டிய 4.5 கோடிக்கு நிலம் பதிவு நடந்து உள்ளது. இதில் அந்த அரசியல்வாதி பதிவுத்துறை அலுவலகத்திற்கு கூட வரவில்லை. கையெழுத்து வாங்க அவர் வீட்டுக்கே அனுப்பி வைத்துள்ளது திமுக அரசு. இங்க அண்ணாமலையும் திமுக அரசையும் கோத்து விடுறாரு. ரகசிய உடன்பாடு அப்படிங்கிற லெவல்ல ஒரு நரேட்டிவ பில்ட் பண்றாரு. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலை கச்சிதமாக முடிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிளாக்க ஒயிட்டா மாத்திட்டாராம். அரசுக்கு பதிவு கட்டண வருவாய் இழப்பு. திமுக அரசு மேல இவருக்கு எவ்வளவு அக்கறை, கவலை பாருங்களேன். அரசுக்கு பதிவு கட்டண வருவாய் இழப்பு, தன் வருவாய் கணக்கை காட்டாமல் ஏமாற்றுதல், தவறான வழியில் வருவாய் ஈட்டுதல் அனைத்தும் இதில் அடக்கம். ஆனா என்ன, இவரு ஆளுங்கட்சி ஆளும் கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது. இதில் அண்டை மாநிலங்களிலும் பெரும் சொத்து குவிப்பு நடந்திருக்கிறது. இதற்கு முன் கோவை அருகே விவசாய நிலத்தை இதே போல் குறைவாக பதிவு செய்து 2 மாதத்தில் பிளாட் போட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. நைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இதை தொடர்ந்து இந்த பதிவு வைரல் ஆகும் பொழுது இது சம்பந்தமான ஒரு ஆவணத்தையும் ஒரு நபர் எடுத்து போட்டு அண்ணாமலையைத்தான குறிப்பிடுறீங்க அப்படின்னு ஆதாரத்தோட இந்த செய்திக்கு வலு சேர்க்கிறாரு. இப்போ இந்த செய்தியில இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கறத தாண்டி இதுல சில கேள்விகளை நாம கேட்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை எனக்கூடிய நபருக்கு என்ன பின்புலம் இருக்கு? அவரே பல பேட்டிகள்ல என்ன சொல்றாரு, நான் ஒரு சாதாரண விவசாயியின் மகன், நான் என்னோட ஐபிஎஸ் கரியர்ல அந்த அளவுக்கு நேர்மையா இருந்திருக்கேன், என் கை சுத்தம், கரப்படியாத கை, அவ்வளவு தூரம் பேசி அண்ணாமலைக்கு 80 கோடி ரூபாய் விட்டுருங்க, 4.5 கோடியிலேயே சொத்து வாங்குறதுக்கு எங்க இருந்து பணம் வந்தது?